நம்மை காத்து வழிநடத்தி நம்முடைய கால்கள் செல்ல வேண்டிய வழிகளிலே ஆண்டவர் நமக்கு போதிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அவரிடத்திலே நம்முடைய வழிகளை, அவரிடத்திலே நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய முயற்சிகளை கர்த்தரிடத்திலே கொடுத்து நடக்கும்போது He will show the direction. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தாவீதின் சங்கீதமாகிய 25வது சங்கீதம் வசனங்கள் 12-15 நான் படிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை விலக்கி நீங்களாக்கி விடுவார். என் கண்கள் எப்பொழுதுமே அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. என் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காப்பார். இந்த உலகத்தின் காரியங்களிலே பல வேளைகளிலே நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு we go through traps. அது ஒரு பயமாக இருக்கும், பாவமாக இருக்கும், ஒரு டெசிஷனாக இருக்கும், ஒரு எந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது என் கண்கள் எப்பொழுதும் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவர் சில சித்தமான வழிகளை நமக்கு வைத்திருப்பார். அந்த வழிகளை அவர் நமக்கு காட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு முதலாவது he shows the direction, இரண்டாவது he delivers us, மூன்றாவது அவரை டிபெண்ட் பண்ணி இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்ஃபேக்ட் முதல்ல ஆண்டவர் டைரக்ஷனை கொடுக்குறாரு, ரெண்டாவது டிபெண்டன்ஸை கொடுக்குறாரு, மூன்றாவது டெலிவரன்ஸை கொடுக்குறாரு. நம்மை காத்து வழிநடத்தி நம்முடைய கால்கள் செல்ல வேண்டிய வழிகளிலே ஆண்டவர் நமக்கு போதிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அவரிடத்திலே நம்முடைய வழிகளை, அவரிடத்திலே நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய முயற்சிகளை கர்த்தரிடத்திலே கொடுத்து நடக்கும்போது He will show the direction. We will be dependent on Him and He will deliver us from all evil. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையில இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே, you show them the direction. ஆண்டவரே, let them be dependent on you and you deliver them from all evils, Lord. ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க, வெற்றியை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்.